உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலுமாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம், அதில் உள்ள 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஏசாயா அங்கே தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை இஸ்ரவேல் யூதா தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், அசீரியர்கள் அங்கே யுத்தம் பண்ணுவதற்காக அங்கே வருகிறார்கள். யூதா தேசத்திற்கு எதிராக அசீரியர்கள் அங்கே யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த வேத பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா, 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம், அதில் உள்ள 1-2 வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 19:1-2 வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அசீரியர்கள் யுத்தம் பண்ண வருகிறதான செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியிடத்திற்கு ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இப்ப அசீரியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்கிற செய்தியை எசேக்கியா ராஜா கேட்ட பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அங்கே ஆட்களை அனுப்புகிறவனா இருக்கிறான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 6வது 7வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாதே, இந்த அசீரியர்களுக்கு எதிராக யுத்தத்தில் நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்துல அங்க சொல்லி அனுப்புகிறார். பார்க்கிறோம் 35வது வசனத்துல பாருங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்கள் அண்டையில் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகெரி பிரயாணப்பட்டு அவன் செத்த முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த எசேக்கியா ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் கர்த்தருக்காக அங்கே காத்திருந்தார்கள். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அங்கே கேட்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, பயப்படாதேயுங்கள், யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்று சொல்கிறார். அதன்படியே அந்த அசீரியர்களுக்கு எதிராக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அங்கே ஜெயம் கிடைத்தது. அதைத்தான் ஏசாயா 30வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்குண்டு போவான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில அங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த யூதா தேசத்தில் இருந்ததான இந்த எசேக்கியா ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் கர்த்தருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் அந்த யுத்தத்துல அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார்.
இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த நன்மையை செய்ய இருக்கிறாரோ, எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறாரோ என்று சொல்லி அங்கே நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் அந்த நன்மையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், சங்கீதங்களின் புத்தகம் 104:27 வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அவர் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லி அவைகள் எல்லாம் காத்து. யோபுவின் புத்தகம் 14:14 வசனம் அங்கே சொல்லுகிறது. யோபு சொல்றார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று யோபு அங்கே இருக்கிறார். அந்த யோபு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இந்த யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். தன் சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு கூட இருக்கிற இந்த யோபு அங்கே ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். வேலை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த யோபு கர்த்தருக்காக காத்திருந்தாரு. ஒரு நாள்ல இழந்து போன எல்லாவற்றையும் அவர் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற வரையிலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வரையிலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுக்கிற வரையிலும் நீங்களும் நானும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த எசேக்கியா ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கே ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 130 சங்கீதம் அதில் உள்ள 6 வசனம் இவ்விதமாக அங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 130 அதில் உள்ள 6 வசனம் அது இவ்விதமாக சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதற்கு மேலுள்ள பகுதியை வாசி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு துன்பத்தில் அந்த பாவத்தின் கட்டுகளில் இருந்து சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல. ஜாமக்காரன் என்று சொன்னால் நைட் வாட்ச்மேன், இரவு காவலாளி. அந்த ஜாமக்காரன் காத்திருக்கிறது போல என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா, என் துன்பங்கள் மாறுமா, என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அதற்காக காத்திருக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற வரையிலும், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வரையிலும் நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். சங்கீதங்களின் புத்தகம் 33 அதிகாரம் அதில் உள்ள 20 வசனம் அங்கே
இவ்விதமாக சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த 18, 19 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ பஞ்சத்தில், தீங்கு நாட்களில், ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய், நமக்கு துணை செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு நம் மனிதர்களை பார்க்கிறோம், ஒருவேளை ஆண்டவருக்காக காத்திருக்கிறதை விட்டுவிட்டு இன்றைக்கு குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்கள், சீக்கிரத்துல எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பாதுகாப்புக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உலக மனிதர்களை அங்கே தேடி போகிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாவலாயும் நமக்கு துணையாயும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அது வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பஞ்சத்திலும் தீமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி அது வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீர்களாம், ஏதோ நன்மைக்காக, ஏதோ ஆசீர்வாதங்களுக்காக, வேலைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் இந்த பிரச்சனைகள் மாற வேண்டும், இந்த துயரங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வாஞ்சிக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? 2 பேதுரு 3வது அதிகாரம் அதுல உள்ள 12வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் அதுல உள்ள 12வது வசனம் இப்படி அங்கே சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வேலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதே போல அவர் ஒரு நாளில் மீண்டும் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை அந்த பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வருகையில் அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அது பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதற்கு கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி
அது வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற வரையிலும் நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த வருஷத்துல நம்மை வழி நடத்துகிறவராய் இருப்பார்.